கிருத்திகைனாலே சிறப்பு தான். அதுலேயும் ஆடி மாதம் வர ஆடி கிருத்திகை ரொம்பவுமே சிறப்பு. இந்த ஆடி கிருத்திகைக்கு முருகருக்கு உகந்த ஒரு சிறப்பு நெய்வேத்திய பிரசாதம் தான் இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிறப்பு நெய்வேத்திய பிரசாதம் செய்கிறதுக்கு முருகருக்கு உகந்த திணை அரிசி 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அரிசியை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு நிறைய தண்ணி சேர்த்துட்டு 2லேருந்து 3 முறை நல்லா அழுக்கு போகிற அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கழுவுன இந்த அரிசி ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சிறு பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கேஸோட தீயை நல்லா மிதமாக வச்சுட்டு இந்த பருப்பு நல்லா சிவந்து நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரியான நிறம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி கலர் வரத்துக்கு. வறுத்த இந்த சிறுபருப்பை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் காய்ந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி, உலர் திராட்சை இது 2த்தையும் சேர்த்துட்டு முந்திரி வறுப்பட்டு உலர் திராட்சையும் பலூன் போல் உப்பி வந்ததுக்கப்புறமா நெய்யெல்லாம் வடிச்சிட்டு வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ மீதமாக இருக்கிற நெய்யில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் பல்லு சேர்த்துருக்கேன். இதில் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பல்லு போலவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டா துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். என்ன கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தேங்காவை பல்லாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது வாயில் கடிப்படும் போது இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ இந்த தேங்காய் பால் நல்லா சிவந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற நெய்யெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த தட்டுக்கே இதை மாற்றிக்கலாம். அடுத்ததாக மீதமாக இருக்கிற இந்த நெய்யில் நம்ம கழுவி வச்சுருக்க இந்த திணை அரிசியை இது கூட சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்ல வாசம் வர அளவுக்கு இந்த திணை அரிசியை இந்த நெய்யிலையே வறுத்துட்டு எடுத்துக்குவோம். இது போல் அரிசி பருப்பு 2த்தையும் வறுத்துட்டு நம்ம இந்த ரெசிபியை செய்யும்போது இதோட அரோமாவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ வறுத்த திணை அரிசியை ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிடலாம். நம்ம ஆல்ரெடி சிறு பருப்பு வறுத்து வச்சுருந்தோம்ல அதை நல்லா தண்ணி சேர்த்துட்டு 2லேருந்து 3 முறை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த திணை அரிசி கூட இந்த சிறு பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு அரிசி 1/2 கப் அளவுக்கு பருப்பு 2ம் எடுத்தோம். டோட்டலாக 1 கப் அளவுக்கு இன்றைக்கி மெஷர்மெண்ட்டு இதில் இருக்குது. ஸோ 1 கப் அளவுக்கு 4 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் 4 பங்கு தண்ணி சேர்க்கும் போது தான் அந்த அரிசி பருப்பு கரெக்டான ஸ்டேஜுக்கு நல்ல சாஃப்டாக வெந்து வரும். இப்போ குக்கரோட லிட்டை போட்டு மூடிட்டு விசிலும் போட்டுக்கலாம். கரெக்டாக 4 விசில் மட்டும் வேக வச்சு இறக்கிக்கலாம். இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இதுக்கு இடையில் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நாட்டு சக்கரை இருந்தால் கூட இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெள்ளை தண்ணிக்கு பாகெல்லாம் காய்ச்ச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இது போல் நல்லா தளதளன்னு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. கரைச்ச இந்த வெள்ளை தண்ணி ஒரு ஓரமாகவே இருக்கட்டும். இது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்தோம்ல அரிசி பருப்பு அதை பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா மலர்ந்து சாஃப்டாக இது மாதிரி பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா சொயட்டி இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு தூசி மண் இதெல்லாம் இல்லாமல் வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்ல கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இது போல் நல்ல ஒரு கொதி தளதளன்னு கொதித்து வரும்போது வாசத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் இது கூட ஒரு பிஞ்சு அளவுக்கு பச்சை கற்பூரம், அதாவது ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துறாதீங்க. அது விரல்களால் நல்லா நுணுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கான காய்ச்சி ஆற வச்ச பாலாக இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டா தேங்காய் பால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது இதோட டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை இது மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி முந்திரி திராட்சை தேங்காய் பல்லெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல அதை இதில் தூவிடுங்க. தூவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க.
தேனும் தினையும் சேர்ந்த பிரசாதம் முருகருக்கு உகந்த பிரசாதமாக கருதப்படுதுங்க. இந்த திணை அரிசியில் செய்த பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் வர்ற ஆடி கிருத்திகைக்கு இந்த பிரசாத ரெசிபியை செய்து முருகர் பெருமானுக்கு படைங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சூப்பர் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.